மடியில் மூடும் பனித்திரையில் ஓடும் பரம்பொருளே பேரிறைவா, மோகன பெருவிழியின் முத்து மணிச்சுடரே மோகன பேரிறைவா, உனை வாழ்த்த என் நெஞ்சில் பூக்கின்ற புகழ் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். சாற்றுகின்ற சலவாத்துகளும் போற்றுகின்ற சுப வாழ்த்துக்களும் ஆதிரை தூதே உங்களுக்கே சமர்ப்பணம். தகைத்தால் தலைவரீர், தருகின்ற கருத்துக்கு தக்க மனைப்பனிடும் நடுவரீர், அமைதி காக்கும் மாந்தரீர், அன்பரீர், அனைவர்களுக்கும் என் அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சோதனைகள் ஏற்று சாதனைகள் புரிந்த இஸ்லாமிய தியாக செம்மல்கள், இதுவே இம்மன்றத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்ட தார்மீக தலைப்பு. ஆம், ஆரியர் அண்ணலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க சோதனைகளா? அவர்களே சொன்னார்களே, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக எனக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களை போன்று வேறு எந்த நபிமார்களும் சந்திக்கவில்லை என்றார்கள் எம்மான் நபி அவர்கள். மக்காவை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நபி அவர்கள் 3 ஆண்டுகள் சூபே அபீ தாலிப் என்னும் இடத்தில் சருகுகளை மட்டுமே சாப்பிட்டு காலம் கழித்தார்கள். அதையெல்லாம் விட பெருங்கொடுமை, பிறந்த மண்ணை விட்டு வெளியேற்றினார்களே, அதிலும் கொடுமை. 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தன் அன்னை பதியை நோக்கி வந்த அண்ணலை இன்னல்கள் செய்தார்கள். பாவிகள் சொந்த மண்ணிற்குள் நுழைய விடாமல் திருப்பி அனுப்பினார்கள். அண்ணலின் கரத்தை ஆரம்பமாய் பற்றிய அருமை சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அவர்கள் இனிய இஸ்லாத்தை தழுவும் முன் அவர்களுக்கு இருந்த கௌரவங்கள் தான் எத்தனை. ஆனால் அவை அனைத்தையும் துச்சமென கருதி தூக்கி எரிந்துவிட்டு வந்தபோது எதிரிகளால் வன்மையாக தாக்கப்பட்டு மூச்சையாகும் அளவு தாக்கப்பட்டார்கள். அண்ணலின் கரம் பற்றிய காரணத்தினால் இன்னல்கள் பல தாங்கிய எத்தனையோ சஹாபிகள். ஆம், அவர்களின் வரிசையில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் 200 திர்ஹம் ஆடை அணிந்திருந்த அந்த சஹாபி இஸ்லாத்தை தழுவிய ஒரே காரணத்திற்காக கந்தல் ஆடை உடுத்தி வீதியில் உலா வந்தார்கள். ஹதரத் அம்மார் ரலியல்லாஹு அவர்களின் 2 கால்களையும் 2 ஒட்டகங்களில் கட்டி ஒட்டகங்களை வடத்தன் துருவமாக விரட்டினார்கள். அம்மம்மா, நெஞ்சம் வெடித்திடும் போல் இருக்கிறது. அந்த நிலையில் அம்மார் ரலியல்லாஹு அவர்களுடைய உடல் 2ஆக கிழிந்து உயிர் துறந்தார்கள். அவர்களின் தந்தையார் யாசிர் ரலியல்லாஹு அவர்களை பாலைவனத்து வெயிலில் ஆடைகளின்றி உருட்டினார்கள். அங்கே யாசிர் ரலியல்லாஹு அவர்களும் உயிர் துறந்தார்கள். அன்பு மகனும் அருமை கணவரும் போடும் சோதனையை பார்த்தும் மனம் தளராத அன்னை தியாகத்தாய் சுமையா ரலியல்லாஹு அவர்களின் மர்மஸ்தானத்தில் அம்பெய்து ஷஹீதாக்கி விட்டான் அரக்கன் அபூஜஹல். ஆம், ஒரு குடும்பமே தியாகத்தீயில் கரிந்து விட்டதை கண்ட கண்மணி நாயகமே கண் கலங்கி நின்றார்கள். தூய இஸ்லாத்திற்காக தூக்கிலிடப்பட்ட முதல் சஹாபி ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொடர்ந்த சோதனைகள் தான் எத்துணை எத்துணை. ஏன், கருப்பு இனத்து கைன்மிகு ரோஜா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை படுத்திய பாடு சொல்லி முடியாத நண்பர்களே. இல்லறை வாழ்க்கையின் இனிய நறுமணத்தை நுகர துவங்கிய முதல் நாளன்றே தான் ஒரு புது மணமகன் என்று கூட பாராது போர் பரணி கேட்டு பொங்கி இருந்த ஹன்னா ரலியல்லாஹு அவர்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளை சொல்லவா, அல்லது உஹது போரில் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு உருமாறி ஷஹீதான ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை கூறவா? கண்கள் குளமாகும் கர்பலாவை நினைக்கையிலே, ஆம், ஜனநாயக ஆட்சிக்காக குரல் கொடுத்த கண்மணி நாயகத்தின் கவின்மிகு பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சந்தித்த சோதனைகள் தான் எத்துணை. அவர்களுக்கு பிந்திய வரலாற்றை புரட்டினால் இனிய இமாம்களுக்கு இழைக்கப்பட்ட சோதனைகள் சுப்ஹானல்லாஹ் சொல்லியும் முடியாது. அல் குர்ஆன் கைர் மக்லூக், அருள்மறை குர்ஆன் அல்லாஹ்வால் அருளப்பட்டதை தவிர படைக்கப்பட்டதில்லை என்ற உண்மையை உரைத்த ஒரே காரணத்திற்காக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறையிடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கசீடிகள் கொடுக்கப்பட்டார்கள். அதன் விளைவால் அவர்களுடைய முதுகுப்பகுதியில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு அதன் வழியே அவர்கள் உயிர் துறக்க நேரிட்டது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மன்னர் மன்சூர் என்ற கொடியவனால் கொடூரமான வேதனைக்குள்ளாகி சிறை சென்று உயிர் துறந்தார்கள். அடுத்து நம் தாய்நாடு இந்தியாவின் விடுதலைக்காக குரல் கொடுத்த இஸ்லாமிய தலைவர்கள் ஏற்ற இன்னல்கள் தான் எத்துணை. மௌலானா மோஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெங்கொடுமை சிறைத்து நிலை பெற்றார்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கைது செய்து வீதியின் வழியே இழுத்துச் சென்றார்கள். பஹதூர் ஷா அவர்களையும் மனைவி மும்தாஜையும் சிறையில் தள்ளி அன்பு குழந்தைகளின் தலையை அறுத்து பெற்றெடுத்த பெற்றோரின் முன் வைத்தார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல கொடுமைகள் நடந்த சம்பவங்கள் இப்படி ஒன்றல்ல, ஒரு 100 அல்ல, ஒரு 1000 வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே செல்லலாம் நண்பர்களே. ஆக தன்மார்க்கம் தலைத்தோங்க, தாய்நாடு சிறந்தோங்க, சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிய சமுதாய சீலர்களின் தியாகத்தின் பின்னணியில் தான் நம்மால் சுதந்திரமாக மூச்சு விட முடிகிறது. அந்த தியாக தீபங்களின் சுடர்களை தெரிக்க வாய்ப்பளித்த மாமன்றம் மதுஹருல் ஆபிதீன் மன்றத்தினருக்கு என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.